வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட். அதாவது வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஏதாவது ஷாப் பேனர் பார்த்தீங்கன்னா, கடை விளம்பர பேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி, அதாவது வந்து மேலே இருக்கிற லெட்டர் கீழே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தர இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ தேவையானது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். Ctrl+N. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8க்கு ஒரு 6 சைஸ்ன்னு வச்சுக்கங்களேன். சும்மா ரெசல்யூஷன் 300 RGB மோட்லேயே நான் வச்சுக்கிறேன். சும்மா உங்களுக்கு வேண்டியதுதான். டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு ரிஃப்ளெக்ஸில் அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பேனர் உருவாக்குறீங்களோ அந்த பேனரோட நேம் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா மவுஸில் இங்கே இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பூட்டு சிம்பிளாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஒரு ப்ளூ கலர் மாதிரி எடுத்துக்கலான்னு வைங்களேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேண்டி நீங்கள் என்ன இமேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போது ஃபாண்ட் டூல் எடுத்துகிட்டு ரிஃப்ளெக்ஷன் ஷாட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் நினைக்கவும் ஒயிட்டே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு நிமிஷங்க. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா கொடுத்துட்டு Ctrl+N என்ன அடிச்சிங்கன்னா டைப் டூல் வந்து உங்களுக்கு என்ன வேணால் வெளியே வந்துட்டு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம உங்களுக்காக சும்மா க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு மவுஸை கிளிக் பண்ணி ரீஸ்ட்ரைஸ்ட் லேயர் அப்படின்னு மாற்றினீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெரியுதுங்களா, இங்கே டீன்னு ஒரு சிம்பிள் போட்டு வந்திருக்கும். இதை எடுத்திங்கன்னா ரேஸ்ட்ரைஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை வந்து Ctrl+J அடித்து காப்பி பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்துடும். Ctrl+T டிரான்ஸ்ஃபார்மர் டூல் அடிச்சுட்டு இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் அப்படியே உங்களுக்கு லெட்டர் வந்து தலைகளாக வந்துடும். ஓகேங்களா, கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். என்டர் கொடுத்துட்டு இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரே சேமாக உங்களுக்கு இதாகும். ஓகே, இதை எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற இந்த லேயரை செலக்ட் பண்ணி மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மாஸ்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேடியேஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வரும். இந்த 3 இதுவுமே இந்த செகண்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிங்க, கீழே வச்சுக்கிட்டு அப்படி இங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி விடுங்க. ஓகேங்களா, பத்தலைன்னா மறுபடியும் இங்கேருந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா, மறுபடியும் பத்தலை அப்படின்னா இங்கே கொண்டு வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காக ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் விளம்பர பேனரில் இந்த மாதிரி கரெக்டான கலர் பேக்ரவுண்டில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது போன்ற வீடியோக்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணி வச்சுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வரும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.